மரியாதை கொடுத்து முதல்ல பண்ணணும் மண்ண தர்மம். ஆமா அந்த தர்மம் தலை கீழே வெட்டி அவன் தலை கீழே வீணும். பாத்தியாரா உங்க 5 பேரும் நீங்க சாவணும். இந்த நாட்டை நான் ஒருவனே ஆகணும். அதனால சமயமான சாஸ்திரத்தை பார்த்து உண்மையான சொல்றான். அப்படியா அண்ணா சொல்லுங்க கேளுங்க அண்ணா சாஸ்திரம் என்பது பொது. ஆமா உனக்கு சொல்ல முடியாதுதான், நீ போடான்னு சொல்லலாம். நீ இருந்தாலும் நல்லவளா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் தீயா இருந்தாலும் ஆமா ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் சாஸ்திரம் என்பது பொது. ஆமா உண்மையா நீ பார்த்து சொல்லணும். என்ன சொல்ல போற அண்ணா? அண்ணா இரவு 9 நாளிகை அண்ணா எனக்கு போதற்கு ஒரு நல்ல நாள் வரும்னு சொன்னாங்க. ஒரு பலி கொடுக்கணும் சொல்றியா? ஒரு பலி நரனை பலி கொடுக்க வேண்டும். யாரை கொடுக்கணும்? ஒரு நரன். நரன்னா மனிதர். வரஜா ஒரு நரனை பலி கொடுக்கணுமா? ஒரு மனுஷால ஒரு மனிதன் தானே. என் நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இல்ல எவ்வளவு காலக்காரங்க நாட்டு ஒருத்தர் கூட காமிட்டாங்க. அண்ணா அவனா ஒருத்தனை வெட்டாந்து வெட்டுறான், அவன் உதிரத்தை எடுத்து அண்ணா அனைவரையுமே வெட்ட முடியாது அண்ணா. சுத்த அமாவாசை அன்று அன்னைக்குதான் பலி கொடுக்கணும். ஆமா எப்படி தெரியுமா அண்ணா? சுத்த அமாவாசை முடிவு ஒரு நரன் என்றால் அது எப்பேற்பட்டவன் தெரியுமா? அந்த அழகிலே சிரமதனாக இருக்க வேண்டும். அழகிலே சிரமன் என்றால் 32 லட்சம் பொருந்தியவன். 32 லட்சம் பொருந்தினா? ஆமாம். அவனை எதிர் ரோம படைத்தவனாக இருக்க வேண்டும். அப்படியா? ஆமாம். முன்பா நீ யாராக ஒரு நரன் என்று தெரிவித்தேனே,
அழகிலே சிறந்தவர் 32 லட்சணம் பொருந்தியவர் 32 லட்சணமா ஆமா சரி அப்புறம் எதிர் ரோமம் படைத்தவன் ரோமம் படைத்தவனா இருக்கணும் முக்கியமானது கேதிலே அவனுக்கு 8 செவ்வாய் இருக்க வேண்டும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் இப்ப எப்ப சொல்லிட்டியோ ஆமா இப்பவே நான் போறேன் அண்ணா சென்று வரீங்களா அண்ணா நான் எங்க இருக்கான் தெரியுமா தெரியுமாண்ணா சரிடா நான் சொல்லிட்டேன் அப்படி இருந்தாலும் அண்ணா அண்ணா இருப்பீங்க நான் சொல்லுவேன் அண்ணா எனக்கு வேண்டும் என்று தெரிவித்து நான் சென்று வட்டம் அறிப்பினோம் அண்ணா அது தம்பி நீ சொல்றது உண்மைதான் தாது தாது அந்த தம்பி ஆடா தம்பி அந்த நரன் எங்க இருக்கா எங்க இருக்கா அவனுடைய தாய் தந்தை யார் அவனுடைய பெயர் என்ன அது தெரியுமாண்ணா அதாண்டா அத கேட்க மாட்டேன்டா டேய் சரி தாய்க்கு தலைப்பியா இருக்கணும் ஆமா அவன் யாருடைய மகன் யாருடைய மகன் தெரியுமா தெரியாது விளக்கமா சொல்றியா சொல்லட்டுமா அம்மா எங்க இருக்கின்றான் எனது அண்ணன் அத்துண வருமானுக்கு நாக கன்னிக்கும் பிறந்த எனது பிள்ளை அரவான் யாருன்னு போய் பார்த்தா இந்த அத்துணம் போய் போனா ஆமாம் அண்ணா எங்கிறாமா நாகலோகத்திலே இருக்கின்றான் சரி அரவான குறிப்பிட்டு சொல்றியா ஆமா அவன் ஜாதகம் ஒண்ணு விளக்கமா தெரியல எனக்கு அப்படியா அண்ணா இதோ ஜாதகத்தை பார்த்து பொறுமையா சொல்றேன்னா அண்ணா சொல்லியா சொல்லட்டுங்களா அண்ணா
சத்தியமா நகர யாரும் உத்தம துரியா பூபா பூபே இதுவே நல்லா உரைக்கின்றாங்க உறவே சத்தியமா சத்தியமா ஜோதிடத்தை பார்த்து பார்த்து உண்மையா சொல்றான்றான். ஆமா ஏய் அண்ணா அவன் ஜாதகத்துல என்ன எழுதிது? அண்ணா என்னடா அந்த ஜோசியத்துல என்ன இருக்குதோ அப்படியே சொல்றாரு அவரு. நான் என்னென்று சொல்வேன் அண்ணா ஏய் நீ பார்த்தே சொல்றா நீ. அண்ணா எட்டிலே கேதே சித்தா